இப்போ வந்து நீங்கள் ஒரு காரியத்தை ஏசப்பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, வரல. எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, வரல. ஜெபிக்கிறீங்க, வரல. ஆனால் அது ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நம்பிக்கையில் சில தொய்வு, உங்கள் நம்பிக்கையில் சில தளர்வு, விசுவாசத்தில் சில காரியங்கள் இருப்பதுனால தான் அவர் லேட் பண்ணுறாரு. அப்போ லேட் பண்ணுவதுக்கு, நீங்கள் ஒரு கேட்ட காரியம் வராமல் இருப்பதுக்கு லேட் ஆகிறதுக்கு சில ரீசன் இருக்குது, சில காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையில் ஒரு உறுதி இல்லாமல் இருக்கிறது, விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் வந்து எல்லா காரியத்தையுமே, உங்கள் வீட்டு காரியம், உங்கள் குடும்ப காரியம், எதிர்காரியம், பிள்ளைகளுடைய காரியம், எல்லா காரியத்தையுமே நீ என்கிட்ட ஒப்படைக்காமல் இருக்கிற. நீ ஒரு சில காரியத்தை ஒப்படைச்சிருக்கிற, ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையுமே, உன் பிள்ளை காரியம், வேலை காரியம், தொழில் காரியம், படிப்பு காரியம், உன் பிரச்சனை, உன் கடன் பிரச்சனை, உன் துக்கம், உன் நெருக்கம், உன் சரீரத்தில் இருக்கிற போராட்டம், விளைவினம், இது எல்லாத்தையும் நீ சுமந்து கொண்டு நீ ஏன் சமாளிக்கணும்னு பார்க்குற. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என் மேலே நம்பிக்கை வச்சு, என் மேலே விசுவாசம் வச்சு, நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பட அப்படிங்கிறார். ஒப்படைச்சிரு, அர்ப்பணிச்சிரு. அப்படி செய்யும்போது நான் தாமதிக்க மாட்டேன். நீ கேட்ட காரியத்தில் நான் தாமதிக்க மாட்டேன், நான் லேட்டாக மாட்டேன், உடனே கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த பைபிள் வசனம் என்ன சொல்லுது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்பிக்கையை வளர்ப்பதற்கு உங்களுக்கு உபத்திரம் லேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ விசுவாசத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் கேட்ட காரியம் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ நம்பிக்கையை நல்லா அவர் மேலே வச்சிடணும்.